உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தானே அன்பர்களுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இராமேந்திரன், தொடர்ச்சியாக நாங்கள் அரசியல் கள நிகழ்ச்சியில் இன்றும் கூட தமிழகத்தில் நடந்து முடிந்திருக்கின்ற தேர்தல் தொடர்பான சில விடயங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு கடந்த நான் நினைக்கிறேன் 3 மாதங்களாக தேர்தல் பிரச்சாரம் மிகவும் மிகவும் பரபரப்பாக நடந்து முடிந்திருந்தது. தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குப்பதிவுகள் விறுவிறுப்பாக இதுவரையில் காணாத வகையில் விறுவிறுப்பாக நடந்து முடிந்திருக்கின்றது பொறுத்தளவு நீங்கள் என்ன அவதானித்திருக்கிறீர்கள் என்று கூறுவீர்களா? உண்மைதான். தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கான 2026ஆம் ஆண்டு சட்டமன்றத்துக்கான தேர்தல் நேற்றைய தினம் ஏப்ரல் 23ஆம் தேதி மிக அமைதியான முறையில் இந்த வன்முறைகள் எந்தவித குழப்பங்களும் இல்லாமல் மிக அமைதியான முறையில் இடம்பெற்றிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் காலை அந்த வாக்குப்பதிவு தொடங்கிய 7 மணி முதல் மிக சிறப்பான முறையிலே அந்த வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கின்றது. வெறுமனே ஒரு கடந்த காலத்திலே தமிழ்நாட்டிலே இடம்பெறுகின்றவாறான தேர்தல்கள் ஈழத்தமிழர்களால் புலம்பெயர் தமிழர்களால் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு வருகின்ற ஒரு நிலைமையிலே இந்த முறை 2026 இன்னும் அதீத ஒரு கவனிப்பை பெற்றதாக, ஒரு உலக தமிழர்கள் மத்தியிலே ஒரு கவனிப்பை பெற்ற ஒரு தேர்தலாக மாறி இருக்கின்றது என்றால் மிக இல்லை. இதனால் கடந்த காலத்திலும் தமிழகம் ஈழத்தமிழர்களுடைய தொப்புள் கொடி என்ற வகையிலே அங்கே இடம்பெறுகின்ற தேர்தல்களும் அதிலே வரப்போகின்ற ஆட்சி அதிகாரத்திலே வரப்போகின்றவர்கள் அது தொடர்பான எதிர்பார்ப்புகளும் ஈழத்தமிழர்களுடைய பரப்பிலே பிரதிபலிப்பது என்பது வழக்கமான ஒன்று. ஆனால் இம்முறை மிக ஒரு அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது. அதற்கு உண்மையிலே நாம் தமிழர் கட்சியும் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு காரணம் என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை. என்றால் அந்த நிகழ்ச்சியில குறிப்பிட்டதை போன்று நாம் தமிழர் கட்சி இதுவரை வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி என்ற அடிப்படையிலே அவர்கள் ஒரு மக்களுக்கான தங்களோட கட்டுமானத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதாவது ஒரு வெற்றிக்காக குறுக்கு வழியிலே பயணிக்காமல் அந்த வெற்றி என்பது கிடைக்கின்ற வரை தாங்கள் ஒரு சரியான பாதையிலே பயணிப்போம் என்கின்ற வகையிலே கொள்கைகள் மாறாது ஒரு எதிர்கால தலைமுறைக்கு சிறந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி மிக ஒரு நிலையான ஒரு அரசியலை முன்னெடுத்து வந்தது. அதன் காரணமாக அவர்கள் அந்த அதிகார போட்டிக்குள் அவர்கள் தங்களை ஒரு தரப்பாக கொண்டு செல்லவில்லை. ஒரு சீரான முறையிலே ஆரோக்கியமான ஒரு பரப்புரை நடவடிக்கைகள், அரசியல் வளர்ச்சி நிலை, அந்த தேர்தலுக்கு முடிவுகளுக்கு பின்னால் அது தொடர்பான ஒரு பார்வைதான் இருந்ததே தவிர தேர்தல் வாக்களிப்புக்கு முன்னர் ஒரு பிரதான தரப்பாக அவர்கள் முன்னிலைப்படுத்துகின்ற அளவுக்கு தங்களை ஒரு 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 அதிகார போட்டிக்குரிய ஒரு தரப்பாக முன்னிலைப்படுத்தவில்லை. ஆனால் 2026ஆம் ஆண்டு இந்த தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி தன்னையும் ஒரு தரப்பாக அதிலே இணைத்திருந்தது. உண்மையிலே திமுக அதிமுகவுக்கு அடுத்ததாக ஒரு மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் ஒரு 3வது தரப்பாக ஒரு தரப்பு தேர்தலிலே முக்கியத்துவம் பெற்றது. அதுவும் நாம் தமிழர் கட்சி அதிலே முக்கியத்துவம் பெற்றது. இப்ப இதிலே சிலருக்கு கேள்வி வரலாம், விஜய் மீதான எதிர்பார்ப்பு என்பது அது சுவர் தற்காலிகமான ஈர்ப்பு. ஆனால் நாம் தமிழர் கட்சி என்பது கடந்த 16 ஆண்டுகளாக கட்டமைப்பு ரீதியாக தமிழக மக்களுடைய மனங்களை வென்று அந்த தேர்தல் களத்திலே தங்களை நிலைத்து நிற்கக்கூடியவர்கள். அவர்கள் இந்த தேர்தலிலே வெற்றிக்கான முனைப்பை காட்டினார்கள். அவர்கள் இல்லை, அது இல்லாவிட்டாலும் அவர்கள் அடுத்த தேர்தலிற்கும் இதே உற்சாகத்தோடு இதை விட பன்மடங்கு உத்வேகத்தோடு பணியாற்றக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அதுதான் நிலையான மாற்றம், நிலையான அளவுகோல். வென்று கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் உங்களுக்கு தெரியும். அதற்கு முன்னர் எத்தனையோ நடிகர்மார் வந்தார்கள். விஜயகாந்த் 2006 எதிர்கட்சி தலைவராக வந்தார், அரசியல் வந்தார். அதற்கு பின்னர் இந்த தேமுதிக அங்கே இருக்கின்றது என்று தெரியாது. கமலஹாசன் மாற்றம் என்று சொல்ல பேர்ல தனியே கட்சி தொடங்க இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திடம் ஐக்கியமாக இருக்கின்றார். இன்று நடிகர் கார்த்திகாக இருக்கட்டும், இல்லை சிவாஜி கணேசன் ஆரம்பத்திலே அவர் தொடங்கி அவரும் காணாமலே போனார். இதே போன்று பல பிரபலங்கள் எல்லாம் வந்தார்கள். ஆனால் நிலைக்க முடியாத அளவுக்கு போன கட்டமைப்பு இல்லை, அந்த கட்டமைப்பு பலம் இல்லை. அவர்களிடம் ஒரு சித்தாந்தமோ கொள்கை வழி இல்லை. அந்த சினிமா அந்தஸ்தை மட்டும் வைத்துக் கொண்டு அவர்கள் தேர்தலிலே தங்களை முன்னிலைப்படுத்தி அதன் மூலமாக அந்த ஒரு விடயங்களை தாங்கள் சுவீகரித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆசையிலே அவர்கள் வந்தார்கள். அதே போன்றுதான் நடிகர் விஜயும் தன்னுடைய ரசிகர் மன்றங்களை அரசியல் கட்சிகளாக மாற்றம் பெற்று, இப்ப ரசிகர் மன்றத்துக்கான கட்டமைப்பு என்பது அரசியல் கட்டமைப்பு என்பது வேறு. ரசிகர் மன்றங்கள் எந்தவித கொள்கைகளோ இந்த இதுவுமே இல்லாமல் அந்த திரைப்படங்கள் வருகின்ற போது அந்த திரைப்படங்கள் தங்களுக்கு ஆதர்சமான நாயகனுக்காக கொடிபிடிப்பது, கொண்டாடுவது, இன்னும் சில நலத்திட்ட விடயங்களை செய்வது, இது எல்லோருமே பொதுவாக செய்கின்ற விடயம். விஜய் ரசிகர் மன்றம் கூட பல நட்பணி மன்றம், விஜய் நட்பணி மன்றம் என்ற பெயரிலே அவர்கள் பல
நற்பணி விடயங்களை செய்தார்கள். அது பின்னர் ஒரு தேர்தல் இலக்கு நோக்கியதாக மாற்றம் அடைகின்ற போது அதிலே உண்மையிலே விஜய் ரசிகர் என்கின்ற ஒரு வட்டத்தில் இருக்கின்ற போது அது வேறு விதமான தாக்கம். ஆனால் தேர்தல் என்று வருகின்ற போது அது தேர்தல் அரசியலுக்கு வருகின்ற போது அது வேறு விதமான. ஆகவே நாம் தமிழர் கட்சி தான் இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலிலே ஒரு 3வது தரப்பாக பார்க்கப்பட்டது. அதற்கு அடுத்ததாக நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம். ஆகவே ஒரு 4 முனை போட்டியாக இது பார்க்கப்பட்டது. ஆகவே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. நாம் தமிழர் கட்சி எப்படியாவது சீமானவர்களை குறைந்தபட்சம் வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பிவிட வேண்டும் என்கின்ற, அதாவது முதல் முறையாக ஒரு வெற்றியை நோக்கியதான முனைப்போடு அவர்கள் தீவிரமாக களப்பணியாற்றியதும், அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகையும் ஒரு அதீத எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியதன் காரணமாக நேற்றைய வாக்குப்பதிவு என்பது மிகப்பெரிய ஒரு கவனிப்பை பெற்ற ஒன்றாக மாறி இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற உண்மையிலே 85% வாக்குப்பதிவு தமிழக வரலாற்றிலே முதல் முறையாக அதிக வாக்கு சதவீதம் பதிவான தேர்தலாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அமைந்திருக்கு. நீங்கள் தேர்தல் தொடர்பான விடயங்களை கூறும் பொழுது வரலாறு காணாத வகையில், சாதனை படைக்கும் வகையில் மக்கள் திரண்டு வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் கூறியது போல் 85, சில இடங்களில் 85 விழுக்காடு, சில இடங்களில் 92 விழுக்காடு கூட மக்கள் சென்று வாக்குச்சாவடிகள் சென்று வாக்கு போட்டார்கள் என்ற செய்திகளை கேட்கும் பொழுது இதற்கு என்ன காரணம்? இந்த மக்கள் இவ்வளவு திரண்டதற்கு என்ன காரணம்? உண்மையிலே எல்லோருமே அந்த சதவிகிதத்தை வைத்துக்கொண்டு உண்மையிலே எண்கணித அடிப்படையிலான பார்வை என்பது உள்ளார்ந்தமாக பார்க்கின்ற போது அதுக்கு நேர்மாறாக இருக்கும். உண்மையிலே அது உண்மை, மறக்க முடியாத உண்மை. நாங்கள் குறிப்பிட்டதை போன்று தமிழக வரலாற்றிலே, தேர்தல் வரலாற்றிலே 85 விழுக்காடு வாக்குகள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே பதிவாகி இருக்கின்றது. 80% இதுவரை தாண்டியதில்லை. அதிகபட்சமாக ஒரு அண்மை காலமாக பார்த்தால் 2011ஆம் ஆண்டு 78.29 விழுக்காடு வாக்குகள் 2011ஆம் ஆண்டு பதிவாகி இருக்கின்றது. அவை இதே போன்று அதற்கு முன்னர் ஒரு 80% கூட ஒரு நெருங்காத ஒரு நிலைமையிலே முதல் முறையாக 85.15 விழுக்காடு வாக்குகள் இந்த தேர்தலிலே பதிவாகி இருக்கின்றது. அது மறக்க முடியாத உண்மை. அதை வைத்துக் கொண்டுதான் பலர் பலவிதமான கற்பனைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய கற்பனைகள் மே 4ஆம் தேதி வரை அப்படி இருக்கட்டுமே, நாங்கள் அதை கலைப்பான் கனவு காண்பது எல்லோருடைய உரிமை. ஆகவே இந்த அதிகப்படியான வாக்கு சதவீதத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் அது தங்களுக்கான வாய்ப்பாக கனவுகள் காண தொடங்கி விட்டார்கள். அந்த கனவுகள் சமூக வலைத்தளங்களிலே மிக அதிகமாக பிரதிபலித்து வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குன்னு. அதை கடந்து நீங்கள் கேட்டதை போன்று இதற்கு என்ன காரணம் என்கின்ற ஒரு நிலையை நாங்கள் ஆராய்கின்ற போது உண்மையிலே 2021ஆம் ஆண்டுக்கும் 2026ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட இந்த 2 தேர்தல்களுக்கும் இடைப்பட்ட வாக்கு வித்தியாசம் என்பது 29 லட்சம். இது வழக்கமாக பார்த்தீர்களானால் ஒரு பெரிய ஒரு அதிசயமான விடயம் அல்ல. இப்ப நாங்கள் ஒரு அண்மை காலமாக பார்த்தால் 2001ஆம் ஆண்டுக்கும் 2006ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலிலே 70.56 விழுக்காடு வாக்குப்பதிவு இடம்பெற்றது. அப்போது 2001ஆம் ஆண்டு வாக்களிப்போடு ஒப்பிடுகின்ற போது 48 லட்சம் பேர் அதிகமாக வாக்களித்திருந்தார்கள் 2006ஆம் ஆண்டு. 2011ஆம் ஆண்டு பார்த்தீர்களானால் 2006ஆம் ஆண்டு வாக்களித்ததை விட 40 லட்சம் பேர், 2006லே 48 லட்சம் பேர் மேலதிகமாக வாக்களித்திருந்தார்கள். 2011ஆம் ஆண்டு 40 லட்சம் பேர் மேலதிகமாக வாக்களித்திருந்தார்கள். அப்போது வாக்கு சதவீதம் என்பது 78.29 விழுக்காடாக இருந்தது. இதே 2016ஆம் ஆண்டு பார்த்தீர்களானால் வாக்கு சதவீதம் குறைவடைந்திருந்தது, 74.81 இருந்தது. ஆனால் மேலதிகமாக வாக்களித்தவர்களோடு, அதாவது கடந்த தேர்தலோடு 2011ஓடு ஒப்பிடுகையில் 64 லட்சம் பேர் மேலதிகமாக வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகவே 40 லட்சம் பேர் மேலதிகமாக வாக்களித்த போது 78% இருந்த வாக்குப்பதிவு 64 லட்சம் பேர் மேலதிகமாக வாக்களித்த போது 74.81 அந்த வாக்கு சதவீதம் இருந்தது 2016. இதே 2021 நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் 26 லட்சம் பேர் மேலதிகமாக வாக்களித்திருந்தார்கள். அப்போது தேர்தல் வாக்குப்பதிவு வீதம் என்பது 73.63 விழுக்காடு வாக்களிப்பு இடம்பெற்றிருந்தது. மேலதிகமாக 2016 விட 2021 26 லட்சம் பேர் மேலதிகமாக வாக்களித்திருந்தார்கள். இந்த பின்னணியிலே பார்க்கின்ற போது நேற்றைய வாக்களிப்பின் போது 29 லட்சம் பேர் தான் மேலதிகமாக வாக்களித்திருக்கின்றார்கள். அதாவது 2021ஆம் ஆண்டு மொத்தமாக வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை 4,58,00,000 பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் 2021ஆம் ஆண்டு. இந்த
2026ஆம் ஆண்டு நேற்று நடைபெற்ற தேர்தலில் 4,87,00,000 பேர் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆக 2 தேர்தலுக்குமான இடைவெளி என்பது வெறும் 29 லட்சம். அந்த 29 லட்சம் தான் அதிலே உண்மையான நாங்கள், அதாவது இந்த 85% வரலாற்றிலே முதல் முறையாக என்கின்ற அந்த விடயம் எல்லாம் ஒரு தலைப்பு செய்திகளுக்காகவும் அந்த தேர்தலுடைய வித்தியாசத்தை காட்டுவதற்காகவும் ஒரு ஒரு செய்தி அறிக்கையிடல் என்ற அடிப்படையிலே அந்த விடயம் முதன்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தாலும், சாராம்சத்தின் அடிப்படையிலே இந்த அதிகரிப்பு என்பது ஒரு சாதாரணமான ஒன்றாகத்தான் நாங்கள் இந்த புள்ளிவரங்களின் ஊடாக பார்க்க முடிகின்றது. சிலருக்கு என்னென்றால் இது கசக்கும். ஏனால் ஏன்னா இனி இதிலே வாக்களித்து முடிந்து விட்டது. இனி இதை வைத்துக் கொண்டு இந்த வாக்களிப்பு முடிவுகளை நாங்கள் மாற்றிவிட முடியாது. இனி அந்த வாக்களிக்கப்பட்டதை எண்ணுகின்ற போது மக்களுடைய முடிவுகள் வெளிவருமே தவிர, இனிமேல் இதை நாங்கள் கூட்டி குறைத்து சொல்வதனால் இந்த வாக்களிப்பு நிலைமைகள் ஒருபோதுமே தலைகளாக மாறிவிடப் போவதில்லை. ஆகவே உள்ளதை உள்ளபடி நாங்கள் ஆராய்கின்ற போது 2016 64 லட்சம் பேர் மேலதிகமாக வாக்களித்தார்கள். கடந்த தேர்தலை விட அடுத்த தேர்தலில். ஆனால் இந்த முறை 29 லட்சம் பேர். இதற்கு உண்மையான காரணம் என்னவென்று சொன்னால், அண்மையிலே இந்தியா முழுவதும் இந்த வாக்காளர் பட்டியல் செம்மைப்படுத்துகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அதாவது இறந்தவர்கள், மற்றது தொகுதி மாறியவர்கள், ஒரு இரட்டை, இப்ப சில பேர் சொந்த ஊர்ல முதலிலே வாக்கு உரிமையை பெற்றிருப்பார்கள். அங்கேயும் அவர்களுடைய வாக்குரிமை இருக்கும். அவர்கள் பின்னர் வேறொரு இடத்திலே பணி நிமித்தமாகவோ இல்லை வேறு நிமித்தமாக அங்கே சென்றிருக்கின்ற போது அங்கும் அவர்கள் வாக்குரிமையை பெற்றிருப்பார்கள். அங்கு இரட்டை வாக்கு எண்ணிக்கை இருக்கும். இதை விட வேறு மாநிலங்களுக்கு செல்கின்ற போது அந்த வாக்குரிமை இங்கே பதிவு இருக்கும். அவர்கள் வேறு இடங்களில் இருப்பார்கள். இந்த விடயங்கள் எல்லாமே சீர்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்கள் தமிழக வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய வாக்காளர் சீர்திருத்தத்தின் அடிப்படையிலே 97 லட்சத்துக்கு அதிகமான வாக்காளர்கள் அதிலிருந்து நீக்கப்பட்டார்கள். பின்னர் அந்த சீர்திருத்த பணியிலே மேலதிகமான மீளாய்வு கோரிக்கைகளின் அடிப்படையிலே உள்வாங்கப்பட்டவர்களும் புதிய வாக்காளர்களாக, அதாவது 2025ஆம் ஆண்டு புதிய வாக்காளர்களாக, குறிப்பாக ஒரு 16 வயது கடந்து ஒரு வாக்களிக்கின்ற தகுதியோடு வந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்களுமாக சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 27 லட்சத்துக்கு அதிகமான வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டு 27 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்ப இந்த அடிப்படையில பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து இல்லாமல் போயிருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இதுதான் அந்த வாக்கு சதவீதத்தினுடைய அதிகரிப்பு காரணமாக நோக்கப்படுகின்றது. என்றால் கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலிலே தமிழகத்தினுடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 6,29,00,000. இந்த தேர்தலிலே 5,73,00,000. பாருங்கள். அப்ப அங்கே மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை குறைகின்றது. அப்ப 5,73,00,000 பேர் வாக்காளர்களாக இருக்கின்ற போது 4,87,00,000 பேர் வாக்களித்திருக்கின்றார்கள். அப்ப இதே வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் செய்யாமல் 6,29,00,000 இல்லை 6,30,00,000 அந்த வாக்காளருடைய எண்ணிக்கை இருந்து இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்தால் நிச்சயமாக ஒரு 72-73 விழுக்காடு வாக்குப்பதிவு தான் பதிவாகி இருக்கும். இதே அளவு மக்கள் வாக்களித்து இருக்கின்ற நிலையிலே வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் இடம்பெறாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக வாக்குப்பதிவு என்பது ஒரு சாதாரண ஒன்றாக கடந்திருக்கும். இதிலிருந்து உங்களுக்கு தெரியும், அந்த விகிதாசார அடிப்படையிலே அந்த 85 விழுக்காடு என்பது உற்று நோக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. 80 விழுக்காட்டை கடந்து முதல் முறையாக இந்த வாக்களிப்பு வீதம் இடம்பெற்றிருக்கின்றதுக்கு முழுக்க காரணம் இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற சீர்திருத்தம். அதன் காரணமாக கணிசமான எண்ணிக்கை வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாக அதோடு ஒப்பு நோக்குகையில, குறைந்த வாக்காளர் பட்டியலோடு ஒப்பு நோக்குகையிலே அதிகரித்த வாக்குப்பதிவு இடம்பெற்றதாக காட்டப்படுகின்றது. அதை விட கடந்த 2021ஆம் ஆண்டு 4,58,00,000 பேர் வாக்களித்தார்கள். இந்த முறை 4,87,00,000 பேர், குறிப்பாக 29 லட்சம் பேர் மட்டும்தான் இதிலே வாக்களித்திருக்கின்றார்கள். இப்ப இதை இன்னொரு கோணத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலே ஒரு புதிய வாக்காளர்களாக அந்த புதிய வாக்காளர்கள் மற்றும் ஏனைய
அதுல தவற விடப்பட்டவர்களாக சேர்த்து 65 லட்சம் பேர் கணக்கிடப்படுகின்றார்கள். இதிலே கடந்த 5 ஆண்டுகளிலே இறந்தவர்களாக மற்றும் இரட்டை பதிவாக 35 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதிலே தேறிய பெருமானமாக பார்க்கின்ற போது ஒரு 30 லட்சம் பேர் தான் இந்த தேர்தலுக்கான ஒரு தேறிய பெருமானமாக காணப்படுகின்றது. அதாவது இறந்த மற்றும் அந்த இரட்டை பதிவு மூலமாக நீக்கப்பட்டவர்கள் போக புதியவர்களுடைய சேர்க்கையாக பார்க்கின்ற போது 30 லட்சம் பேர் இந்த தேர்தலிலே புதிதாக வாக்களிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தது. அதிலே 29 லட்சம் வாக்களிப்பு அதிகரித்திருக்கின்றது. ஆகவே கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலிலே வாக்களிப்பு சதவீதம் அதிகரித்தது என்பது அந்த புதிய வாக்காளர்கள் அவர்களுடைய அதீத ஈடுபாடுதான் இந்த நிலையை அது எட்டி இருக்கின்றது என்று சொன்னால் இது ஒரு சாதாரணமான ஒரு நிலையாகத்தான் இந்த புள்ளிவிவரங்களின் ஊடாக இப்ப நாங்கள் பார்க்கின்ற போது அதான் நம்ம குறிப்பிட்டதை போன்று 2016ஆம் ஆண்டு இதை விட 64 லட்சம் அதிகப்படியான வாக்குகள் அந்த தேர்தலிலே பதிவாகி இருந்தது கடந்த தேர்தலோடு ஒப்பிடுகையில். ஆனால் இந்த முறை வீதாசாரத்தில் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட 11 வீதமான அதிகரிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த தேர்தலிலே 73.63 விழுக்காடு, இந்த தேர்தலில் 85.15 விழுக்காடு. ஆகவே ஒரு 11 வீதத்துக்கு அதிகமான வாக்குப்பதிவு தான் இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இதுதான் உண்மையான நிலைமை. ஊடகங்களிலே அந்த இந்த இந்த சாதாரணமாக வெறுமனே ஒரு அந்த வாக்களிப்பு சதவிகிதத்தோடு கடந்து செல்ல வேண்டிய விடயம் தற்போது தங்கள் அபிமானம் பெற்ற தரப்பினருடைய வெற்றிக்கு இது கை கொடுக்கும், அவர்களால் தான் இது சாத்தியமானது என்கின்ற விடயத்தை சமூக வலைத்தளங்களில் ஊடாக முதன்மைப்படுத்த வலிக்கின்றதற்கு பிற்பாடுதான் இது ஒரு அதிக முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக கவனிக்கப்படுகின்றது. அநேகமாக மே 4ஆம் தேதி முடிவுகள் எண்ணப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வருகின்ற போது இந்த மாயை இந்த கனவுகள் சிதறடிக்கப்பட்டு நாங்கள் குறிப்பிட்டதை போன்று இது ஒரு சாதாரண ஒரு நிலையான வாக்களிப்பாக அது மாற்றம் பெறும் என்பதைத்தான் இந்த இடத்திலே பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ராமதரன், நீங்கள் இப்பொழுது புள்ளி விவரங்களை கூறினீர்கள். இனி அதிகமாக பேசப்பட்ட சமீப காலத்தில் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட விடயங்கள் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இப்போ நீங்கள் கூறினீர்கள் புள்ளி விவரங்களை கூறும்பொழுது எவ்வளவு பேர் வாக்கு போட்டார்கள் விடயங்களை கூறும்பொழுது இங்கே முக்கியமான ஒரு கேள்வி இருக்கின்றது என்றால் இந்த நிலைமை யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது? நாம் தமிழர் கட்சிக்கா அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கா அல்லது தாவேக்காக்கா? யாருக்கு இது சாதகமாக அமையும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மையில் எங்களுடைய தனித்துவம் என்பது என்னை பொறுத்தவரையில் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் தமிழகத்திலே எதிரியாக வாழ்ந்தாலும் தமிழக அரசியலை மிக ஒரு நெருக்கமாக உன்னிப்பாக அதனோடு பயணித்து வருவன். நான் எப்போதுமே என்னுடைய இதிலே தற்பெருமைக்காக கூறுவதை விட நான் என்னுடைய 11 வயதிலிருந்து ஒரு அரசியல் மற்றும் ஒரு போராட்ட வரலாற்றுகளோடு பின்னி பிணைந்ததாக என்னுடைய வாழ்வியல் அமைந்தது. தேடல், அது தொடர்பான தரவு தகவல் தேடல்கள், அதை மிக ஆழமாக அந்த விடயங்களை கற்றறிகின்ற தன்மை, சமூகத்தை ஆய்வு நிலையிலே நோக்குகின்ற தன்மை, எங்கிருந்தாலும் அதை அவ்வாறான கண்ணோட்டத்திலே தரிசிக்கின்ற தன்மை தான் எனக்கு அவ்வாறான ஒரு இன்று தமிழகத்திலே போய் அரசியல் விஞ்ஞானம் படித்து வந்தவர்களால் கூட இல்லை அங்கே ஒரு தீவிரமான கட்சி செயல்பாடுகள் ஈடுபட்டவர்களால் கூட இவ்வாறான நிலைமையை அவதானிக்க முடியாது என்று நான் நம்புகின்றேன். அவ்வளவு தூரம் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் இதை பார்க்கின்றோம். இதை 2 விதமாக இந்த சமூக வலைத்தளங்களிலே இருக்கின்ற கணிப்புகளுக்கும் எங்களுடைய கணிப்புகளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அவர்கள் தங்களுடைய மன விருப்பத்தை கணிப்புகளாக திணிக்கின்றார்கள், நாங்கள் யதார்த்தத்தை பேசுகின்றோம். அந்த வகையிலே இப்ப இந்த தேர்தல் முடிவுகள் 85 விழுக்காடு அதிகரித்திருக்கின்றது. இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் வைத்து பார்க்கின்ற போது அதிலே இருக்கின்ற முதலாவதாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பதற்றத்தோடு இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் அதற்கு முன்னரே நாங்கள் கூறியதை போன்று இந்த தேர்தல் ஒரு அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய ஒரு நிலைமை எந்த ஒரு தரப்புக்கும் வராது என்பதாக ஆரம்பத்திலே தேர்தல் வாக்களிப்புக்கு முன்னரான ஒரு கருத்து கணிப்பு கூறியது. அந்த நிலைமைகளை வைத்து பார்க்கின்ற போது 118 இடங்களை பெற்றால்தான் ஆட்சி அமைக்கலாம் என்ற நிலைமையிலே 100லிருந்து 110 வரையான ஆசனங்களைத்தான் தொகுதிகளைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வரலாம் என்கின்ற ஒரு கணிப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த அதிகரித்திருக்கின்ற இந்த வாக்குப்பதிவு என்பது உண்மையிலே மீண்டும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான வாய்ப்பாக இருக்கும் என்று அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. இதுல பிரதானமாக நாங்கள் எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னால் 19
79 என்று நம்புகின்றேன். இப்போது முதல் முறையாக எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வருகின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து பிரிந்து முதல் காங்கிரஸ் 3 தடவை தமிழகம் தனி மாநிலமாக உருவானதுக்கு பிற்பாடு 3 தடவை காங்கிரஸ் ஆட்சி பீடம் ஏறுகின்றது. அதற்கு பின்னர் 67ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆகின்றார். அதற்கு பின்னர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகின்றார். அதற்கு பின்னர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகின்றார். அவ்வாறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் தொடங்குகின்ற போது முதல் தேர்தலிலே எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலை சந்திக்கின்ற போது இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் அவர்களுடைய வெற்றி அங்கே சாத்தியப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னால் இந்த 4 முனை போட்டி இப்போது இதற்கு முன்னரெல்லாம் எப்படித்தான் இருந்தாலும் ஏனைய தரப்புகள் எல்லாம் ஒரு உதிரிகளாக கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கு பின்னால தேசிய கட்சிகளும் அணிவகுத்து இருநிலைப்பட்டதாகத்தான் தேர்தல் களம் இருந்தது. ஆனால் இந்த முறை 4 முனை போட்டியாக மாறி இருக்கின்றது. எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்ட போதும் இதே போன்ற ஒரு நிலைமை இருந்தது. அதற்கு பின்னர் 3வது அணியாக தமிழ்நாடு காங்கிரஸ், அப்போது காங்கிரசிலிருந்து மூப்பனார் அவர்கள் பிரிந்து சென்று தமிழ்நாடு காங்கிரஸ் என்ற பெயரிலே சைக்கிள் சின்னத்திலே அவர் அப்போது அங்கே தேர்தலிலே போட்டியிட்டார். இப்போது வாசன் அவர்கள் இருக்கின்றார், அவருடைய மகன். அவை ஜி.கே. மூப்பனார் அங்கே தமிழ்நாடு காங்கிரஸை தொடங்கிய போது அவர் ஒரு அணியை இணைத்து ஒரு 3வது அணி அப்போது பலப்பட்டது. அதற்கு பின்னர் இப்போது மீளவும் விஜயகாந்த் அவர்கள் 2006 அதிகப்படியான, அதாவது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இன்னொரு தரப்பு அதிக ஆசனான 28 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று எதிர்கட்சியாக கூட விஜயகாந்த் வந்திருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் திராவிட கட்சிகளுடனே மக்களுடனும் ஆண்டவனுடன் தான் கூட்டணி என்று வந்த விஜயகாந்த் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அந்த திராவிட கட்சிக்குள் ஐக்கியமானதுக்கு பிற்பாடு அந்த மாற்று என்ற எதிர்பார்ப்பு என்பது மாற்றமாக போய்விட்டது. ஆக இப்போது மீளவும் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியும் நடிகர் விஜயினுடைய அரசியல் வருகையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே 4 முனை போட்டியாக இருக்கின்றது. அந்த 4 முனை போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓரளவு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், இப்போதைய நிலைமையிலே கிட்டத்தட்ட ஒரு 30 - 35% வாக்குகளை தக்க வைக்கக்கூடிய ஒரு தரப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. ஆகவே மிகுதி 60-65 விழுக்காடு வாக்குகளைத்தான் ஏனைய 3 தரப்பினரும் பங்கு போட போகின்றார்கள். அதிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே அவர்களும் எல்லோருமே கிட்டத்தட்ட ஒரு 30, 35 40 வரையான விழுக்காடுகளை 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி தங்களுடைய வாக்கு வங்கியாக தக்க வைத்திருந்தது. ஆனால் ஜெயலலிதா அம்மையாருடைய இறப்புக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களுடைய உள்கட்சி மோதல்கள், அந்த கட்சி பலகீனப்பட்டு இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு என்பது மெல்ல மெல்ல சரிந்து வருகின்றது. அதிலிருந்து சரிகின்ற மாற்றுக்கான வாக்குகள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட தரப்பினர் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது இவ்வாறான நிலைமையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சாத்தியமான நிலைப்பாடு இருக்கின்றது என்று சொன்னால், தங்களுடைய வாக்கை அவர்கள் தக்க வைத்தாலே, ஏற்கனவே அந்த தொகுதியிலே அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற தொகுதிகளிலே அவர்கள் பெற்ற வாக்குகளை தக்க வைத்தாலே எதிராக விழக்கூடிய வாக்குகளை 3 தரப்புகள், ஏன்னா முதல் ஒரு தரப்பு தான் அதை பிளவுபடுத்தியது. ஆனால் இப்போது 3 தரப்புகள் அதை வலுவாக பங்கு போடுகின்ற போது தங்களுக்கு கிட்ட வர முடியாது. 2வதாக வெற்றி பெறக்கூடிய தரப்பை ஏனைய 2 தரப்புகள் சேர்ந்து அதை பாதிக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றதனால் இது நேரடியாக இந்த அதிகப்படியான வாக்குப்பதிவு என்பது இப்ப தற்போதைய நேற்று வாக்குப்பதிவு முடிந்ததுக்கு பின்னராக இருக்கக்கூடிய நிலைமை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓரளவு அவர்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்கோ இல்லை அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய தார்மீக உரிமையை தக்க வைப்பதற்கோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான சாத்தியக்கூறுகளைத்தான் இது ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் நான் என்னுடைய அனுபவத்திலே நான் பார்க்கின்றேன். இதைவிட மக்கள் ஒரு மௌனமாக அந்த ஒரு விரல் புரட்சி, உண்மையிலே அந்த விஜய் சர்க்கார் படத்திலே அந்த ஒரு விரல் புரட்சி என்கின்ற அந்த பாடல் மிகப்பெரிய ஒரு அந்த கிளைமேக்ஸிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே இருக்கும். அது திரைப்படம். ஆனால் அவ்வாறு மக்கள் மனங்களிலே தங்களுக்கான, இப்ப இலங்கையை பொறுத்தவரையிலே ஒரு 3% இருந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இந்த தேசிய மக்கள் சக்தி ஒரே இரவிலே மக்கள் ஆட்சியை மாற்றி அவர்களுடைய கைகளிலே அரியணையை கொடுத்தார்கள். இன்று தேசிய மக்கள் சக்தி 159 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு மிக மிருகத்தனமான பலத்தோடு இன்றைக்கு இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மக்களுடைய மனங்களிலே எவ்வாறான தீர்ப்பு இருக்கின்றது என்று நாங்கள் கணிக்க முடியாது. ஆகவே மக்கள் ஒரு மௌன புரட்சியாக அந்த ஒரு விரல் புரட்சியை நிகழ்த்தாது இருந்திருந்தால்
வழக்கமான நிலையிலே அவர்களுடைய வாக்களிப்பு இருந்திருக்குமாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு சாதகமாகத்தான் இந்த முடிவு இருக்கின்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடத்திலே அவர்களுக்கு பல பலகீனங்கள் இருக்கின்றது. நேரம் போதாது நாங்கள் என்றால் இன்னொரு நிகழ்ச்சியிலே நாங்கள் அதை நிச்சயமாக உரையாட முடியும் என்றால் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்த விடயம் என்பது அவர்களுக்கான ஒரு ஆதரவு தளத்தை கூட ஒரு சிதைக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே நேரடியாக இதனுடைய நன்மை பெறக்கூடிய தரப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் நாம் தமிழர் கட்சியும் ஏனையவர்களும் இதன் மூலமாக ஒரு சில நன்மைகளை பெறக்கூடிய வகையிலானதாக இருக்கும். ஆக ஒப்பீட்டளவிலே இந்த தேர்தல் முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடர்வதற்கோ இல்லை அவர்களுடைய தலைமையிலே ஒரு கூட்டணி ஆட்சியை மீளவும் தொடங்குவதற்குரிய ஒரு நடவடிக்கையாகவோ இது இருக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன். நன்றி ராமேந்திரன். வருகின்ற சில தகவல்களை பார்க்கும் பொழுது விஜய் தரப்பினருக்கு சாதகமாக அமையும் என்று ஒரு சிலர் கூறுவதும் இனி சீமான் தரப்புடைய நிலப்பாடுகள் தொடர்பாகவும் பார்க்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நேரமில்லை. நாளை முடிந்தால் நாங்கள் இந்த விடயங்களை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து உண்மையான நிலைப்பாட்டை எங்களுடைய மக்களுக்கு கொடுப்பது பொருத்தமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நிச்சயமாக ஏனால் இந்த தேர்தலுடைய முடிவு நிச்சயமாக எல்லோருடைய பரவலான எதிர்பார்ப்புகளும் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் இந்த ரெண்டின் மீதாக இருக்கின்ற போது அந்த அதனுடைய நிலைப்பாடுகளையும் பார்க்காமல் எங்களுடைய ஒரு ஆய்வு எங்களுடைய பார்வை என்பது ஓரளவு முழுமை பெற்றுவிட முடியாது. ஆகவே எங்களுடைய வலையொலி ஊடாக இந்த பதிவை பார்க்கின்ற எங்களுடைய உறவுகள் அடுத்து நாளை வருகின்ற அந்த பதிவையும் தொடர்ந்து பார்ப்பதன் ஊடாக இந்த கருத்தினுடைய ஒரு முழுமையான ஒரு தரிசிப்பை பெற முடியும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த இடத்திலே நாங்கள் முன்வைத்து இன்றைய நிகழ்ச்சியை முடிப்போம். இன்று தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தொடர்பான நிலைப்பாடுகளை நீங்கள் அவதானித்த விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கணும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.